கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டவர்கள். ஏனென்றால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுகப்பட்டு நாம் ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகள் ஆகிறோம். ஆகவே நாமும் கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்றால் நாம் நம்முடைய மனதின்படி அல்லது நம்முடைய கண்கள் கண்டபடி நாம் வாழ்ந்து விட முடியாது. ஏனென்றால் நாம் தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டவர்கள். ஆகவே நம்முடைய இஷ்டப்படி நாம் வாழ்வதற்கு பதிலாக தேவனுடைய இஷ்டத்திற்கு வாழ்வதனால் நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இஷ்டத்திற்கு வாழ்வதற்கு ஏதுவான காரியங்கள் வரும் பொழுது நாம் அவைகளை செய்யாமல் சிலுவையில் அறையப்பட்டிருப்போம். ஆகவே தான் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் இப்படியாக சொல்லுகிறார், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, சிலுவையில் அறையப்பட்டாலும் பிழைத்திருக்கிறோம். எதற்கென்றால் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜென்ம ஸ்பாவங்கள் அல்ல, நம்முடைய ஒரிஜினல் நபர் அல்ல பிழைத்திருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளுடைய ஜென்ம ஸ்பாவங்கள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டது. அவைகள் அல்ல அந்த மனுஷன். பிழைத்திருக்கிறது புது சிருஷ்டி, இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் கொண்ட புது சிருஷ்டி. ஆகவே தான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அவரிடத்தில் நாம் விசுவாசித்து இருக்கும்போது நாம் பிழைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் பிழைக்க முடியும். கிறிஸ்து நமக்குள் பிழைத்திருக்கிறார். நம்முடைய இருதயமே அவருடைய ஆலயமாய் இருக்கிறது. அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நம்முடைய இஷ்டம் போல வாழ்கிறோமா? நாம் நமக்காக பிழைக்கிறோமா? நம்முடைய பாவங்களை நிறைவேற்றுவதற்கு, நம்முடைய இஷ்டங்களை நிறைவேற்றுவதற்கு, இந்த உலகத்திலே அதிக சம்பாத்தியங்களை பெறுகிறதற்கு, உலகத்திற்குரிய காரியங்களை நாம் பேராசை உள்ளவர்களாக இருந்து அவைகளை நாடி தேடுகிறோமா? அல்லது அவைகளெல்லாம் நாம் சிலுவையில் அறைந்துவிட்டு இயேசு கிறிஸ்துக்கென்று நம்மை அர்ப்பணித்து அவருடைய சித்தம் செய்து வாழ்கிறோமா என்று நாமே பரிசோதித்து பார்ப்போம். தேவன் அதை நம்மை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கிறிஸ்துவுடனே நாங்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம் என்றும் இனி பிழைத்திருப்பது நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே எங்களில் பிழைத்திருக்கிறார் என்று எங்களோடு தேவன் திட்டமும் தெளிவுமாக பேசியிருக்கீங்கப்பா. அதற்காக நன்றி. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உமக்கு பிரியமாயிருக்க உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கை செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.